பதுவை அந்தோணியாரே உம்மை நாடி வந்தோ எமக்கா வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த புனித அந்தோணியாரின் பக்தர்களே, மே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையாக நம் புனிதருக்கு சிறப்பு வணக்கத்தை முன்வைக்கிற இந்த ஒரு நாளில் உலகின் பல்வேறு பகுதிகளில் சிதறுண்டு நாம் வாழ்ந்தாலும் இதோ ஆராதனை டிவி என்கிற இந்த வலையொளி தளம் நம்மை புனித அந்தோணியாரின் பெயரால் ஒரே குடும்பமாக மாற்றுகிற இந்த ஒரு வேளையில் புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக திரு அவையின் அணையாத தீபமாக அறநெறியை மிகவும் நேசித்து பின்பற்றியவராக திருச்சிலுவையை மிகவும் அன்பு செய்தவராக நற்செய்தியை ஆர்வமுடன் போதித்தவராக இதோ நம் இல்லம் எழுந்து வந்திருக்கிற புனித திருமுன் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். புண்ணியவான்களுக்கு உன்னத படிப்பினையானவர், வழிதவறி செல்கிறவர்களுக்கு துணையானவர், அற்புதங்களை செய்கிறவர், அடிமைப்பட்டவர்களை மீட்கின்றவர், பிள்ளைகளின் வேண்டுதல்களை இயேசுவின் திருப்பாதம் ஒப்புக்கொடுத்து இரக்கத்தை பெற்றுத்தருகிற புனித பதுவை அந்தோணியாரிடம் இதோ இந்த நவநாள் ஜெபத்தை இணைந்து ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் இதயத்தை நிறைத்திருக்கிற அனைத்து வேண்டுதல்களை, நம்முடைய ஜெப உதவியை வேண்டி நின்ற அத்துணை பிள்ளைகளையும்
இதோ புனிதரின் வல்லமை நிறைந்த பரிந்துரைக்குள்ளே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்மை கையளித்து துதித்து ஜெபிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, திருப்பாடல் 46 8வது வசனம் இப்படியாய் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். மாநில அளவில் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு எப்படிப்பட்ட உணர்வை தருகிறது என்கிற புரிதல்களை கடந்து 5 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தியவர்கள், தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தியவர்கள், 15 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தியவர்கள், இவர்களுக்கு மாற்றாக இன்னொரு கட்சியை அதிகாரப்படுத்துகிற செயல்கள் நடந்தேறி இருக்கின்றன என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே,
படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். உலகின் கடை எல்லை வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார். வில்லை ஒடிக்கின்றார், ஈட்டியை முறிக்கின்றார், தேர்களை தீக்கு இரையாக்குகின்றார். இதோ நற்கருணை வடிவில் ஆராதனை வலையொளிதளம் வழியாக நம் இல்லம் தேடி வந்து நம் கண்களுக்கு முன்பாக தன்னை பிரசன்னப்படுத்தி இருக்கிற இந்த ஆண்டவர் அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் முழக்கம் விடுகின்றார். பிரியமானவர்களே, பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்லுகிற எந்த ஆண்டவரிடம், எல்லாம் வல்லவரிடம், அமைதியை கொண்டு வருபவரிடம் நம்மை கையளிக்கின்ற அற்புதமான தருணம். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்கிற நன்றி உணர்வோடு, நம்பிக்கை உணர்வோடு, எதிர்நோக்கு நிறைந்த பிள்ளைகளாக எல்லாம் நன்மைக்கே இறைவன் தன் பிள்ளைகளுக்கு வாழ்வை அதையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாகவே பல காரியங்களை நிகழ்த்துகின்றார். ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இந்த இறை பிரசன்னம் நமக்கும் தேவையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் உண்மையான அமைதியை தந்து நம்மை ஆளுகை செய்யும்படியாக இதோ இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரின் அமைதி நம் இல்லத்தை, நம் உள்ளங்களை நிரப்பும்படியாக ஜெபித்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதய தலைவனே. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது
வைப்பது அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார். அன்பு மொழியை விதைத்திடுவோர், அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி 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 அமைதி. எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. உறவை தேடியே உரிமைகள் காத்தால் அமைதி ஆமென். அமைதி. உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி அமைதி. உறவை தேடிய உரிமைகள் காத்தால் அமைதி அமைதி. உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் அமைதி அமைதி. ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி 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 அமைதி. எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 அமைதி. எங்கும் என்றும் அமைதி 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 அமைதி. எங்கும் என்றும் அமைதி. எங்கும் என்றும் அமைதி. பிரியமானவர்களே, அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதில் நாங்கள் தான் உரிமை கொண்டவர்கள். உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ஒரு நாடு இன்னொரு நாட்டை அச்சுறுத்துகிற ஏதேச்சதிகாரத்தை வெளிப்படுத்துகிற போர் பதற்றங்களை உருவாக்குகிற இந்த உலகிற்கு என்ன நேருமோ என்று கலங்குகிற பிள்ளைகளின் வாழ்விற்கு மத்தியில் இதோ நம் ஆண்டவர் இயேசு
இன்றைய நற்செய்தி வழியாக இந்த உலகம் தர முடியாத உண்மையான அமைதியை உங்களுக்கு நான் அளிக்கின்றேன் என்று கலங்கி நிற்கிற, தங்களை விட்டு தங்கள் தலைவராக இருக்கிற இவர் விடைபெறப் போகிறேன் என்று சொல்லுகிறாரே என்று குழப்பத்தில் இருக்கிற, நடுக்கத்தில் இருக்கிற, பயத்தின் கட்டுக்களுக்குள் இருந்த திருத்தூதர்களுக்கு இதோ அந்த ராவுணவு வேளையில் பாதங்களை கழுவிய நிலையில் தன் உள்ளத்தின் உணர்வுகளையெல்லாம் அவர்கள் திருமுன் திறந்து காட்டி ஆண்டவராக, உங்களை திக்கற்றவர்களாக நான் விடவே மாட்டேன். உண்மையான அமைதியை, வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிற என்னை நிறைவாய் பற்றி கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களை வழிநடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே இதோ இந்த நாளில் அவரை உற்று நோக்குகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நிறைவான அமைதியை வழங்குபவராக வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கிற முதல் வாசகமும் பல தடைகளை கடந்து, துன்பங்கள் வேதனைகளை கடந்து பவுலும் பர்னபாவும் ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள் தங்களுடைய முதல் தூதுரை பயணத்தை நிறைவு செய்து அந்தியோக்கியாவிலிருந்து புறப்பட்ட அந்த பயணம் மீண்டும் அந்தியோக்காவுக்கே வருகிற வேளையில் தங்கள் வழியாக எப்படியெல்லாம் இறைவன் செயல்பட்டார், அவருடைய அமைதி அநேகரை ஆட்கொண்டது என்பதை பகிர்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை நம் முன் கொண்டு வருகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர் என்கிற திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகளை மீண்டும் உள்ளத்தில் சுவைத்த பிள்ளைகளாக உண்மையான அமைதியை அருளுகிற இந்த ஆண்டவரிடம் அமைதியற்ற நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். அமைதியை இழந்திருக்கிற நம் ஜபங்களுக்குரிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். உடல் மன நோயினால் வருந்துகிற இந்த மே மாதத்தை அடுத்து தொடர இருக்கிற படிப்பை குறித்து, அமைய வேண்டிய வேலை வாய்ப்பை குறித்து, நடக்க வேண்டிய வாழ்வு காரியங்களை குறித்து கலங்கி நிற்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் வலிமைப்படுத்தும்படியாக இதோ இந்த வேளையில் இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக, இந்த ஜெப வேளைக்காக இதோ உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அருள்வாக்கு புனிதரான உள்ளத்தில் நீர் தந்த அமைதியை சுவைத்து, பாதுகாப்பை அனுபவித்து, பாதுகாப்பில்லாத அமைதியை தொலைத்த அநேக பிள்ளைகளுக்கு உம்முடைய பெயரால் புதுமைகளை ஆற்றி விடுதலையை கொடுத்து அமைதியை, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்த்தவராம் எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாருக்கு சிறப்பு வணக்கத்தை ஒப்புக் கொடுக்கிற இந்த மே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில் உம்முடைய திருப்பாதம் நாங்கள் அமரும்படியாக, உம்முடைய திரு பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படும்படியாக எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி அப்பா. நல்லவரே, மாபெரும் காரியங்களை செய்கிறார். நாங்கள் உம்மிடத்திலே இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பதற்கு, வேண்டுவதற்கும் மேலான வகையிலே எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்கள் மீது பரிவிரக்கம் காட்டுகிறவர். இதோ உம்மை நோக்கி உம்முடைய பிள்ளைகள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையோடு ஒப்புக் கொடுத்த பல்வேறு வேண்டல்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன். ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டே இருக்கு என்று
விடை காண முடியாத உம் பிள்ளைகளின் வாழ்க்கை போராட்டங்களுக்கு, பல்வேறு கேள்விகளுக்கு, உம் பிள்ளைகள் உள்ளுக்குள்ளே தினம் தினம் அழுது புலம்பிக் கொண்டிருந்த உபத்திரவங்களுக்கு இதோ நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நான் பதில் தருகிறேன். என் பிள்ளைக்கு நான் வாழ்வு தருகிறேன். என் பிள்ளைக்கு நான் இரக்கம் காட்டுகிறேன். என் பிள்ளைக்கு நான் நலம் அளிக்கிறேன் என்று சொல்லி உம் பிள்ளைகளை தேற்றி இருக்கிறேன். உம் பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளின் கவலைகளை போக்கி இருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு நல்லதொரு இடத்திலே ஒரு மனவாழ்வு அமையும்படியாக மனப்பெண்களை காட்டியிருக்கிறீர். மணமகன்களை காட்டியிருக்கிறீர். பிள்ளை பேற்றினை கொடுத்திருக்கிறீர். வேலை வாய்ப்புக்கான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை சூழலை, பணியாற்றுகின்ற தலங்களை உம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளை மிரட்டி கொண்டிருந்த பல்வேறு அச்சுறுத்தல்களின் கட்டுக்களிலிருந்து விடுதலை தருகிற கடவுள் நானே என்று சொல்லுகிறவராக உம் பிள்ளைகளே அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, அமைதியை கொடுக்கிறவர். நீர் தருகிற அமைதி இந்த உலகம் தருகிற அமைதி போன்றது அல்ல என்பதை உம் திருமகன் இயேசு வழியாகவே எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இதோ அப்படிப்பட்ட அமைதியினால் ஆட்கொள்ள பெற்ற கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு உம் திரு முன்பாக கையேந்தி கலங்கிய பிள்ளைகளாக எங்கள் வாழ்வு, எங்கள் பிள்ளைகளின் வாழ்வு எப்படியாய் நடத்த பெற போகிறது? ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாக இருந்து எங்களை நல்வாழ்வுக்குள்ளே வழி நடத்தும். எங்களுக்கென்று எம்மவர்களை கொண்டு நீ தேர்வு செய்திருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் வழியாக நல்ல காரியங்கள், நல்ல திட்டங்கள், வளர்ச்சி செயல்பாடுகள், எல்லாருடைய உரிமைகளும் பாதுகாக்க பெறுகிற நிலைகள், அவரவருடைய சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு நிகழ்வுகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத ஒரு வாழ்க்கை நிலை, ஒரு சமூக சமய நல்லிணக்கம் எங்கள் தேசத்தில் உண்டாகும்படியாக ஆண்டவரே, எங்கள் ஆட்சியாளர்களை, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையானதை செய்கிறவர் ஆண்டவே, நாங்கள் யார் யார் வழியாக உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ திருபுலம் கொண்டிருக்கிறீரோ அப்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய எல்லா கவலைகளை உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உண்மையான அமைதி எங்களை நிரப்பி வழி நடத்தட்டும். உடைய பிள்ளைகளினுடைய உபத்திரவங்கள், உடைய பிள்ளைகள் படுகிற வேதனைகள் நீர் கொடுத்த வாக்குறுதியின்படியே துயரம் மகிழ்ச்சியாக மாறுகிற நிலைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம் பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே நீர் கடந்து வந்து உம் பிள்ளைகளுக்காக போரிட்டு உம் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை, வளர்ச்சியை, உயர்வை தரப்போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகள் நல்ல கல்வி நிறுவனங்களிலே அடியெடுத்து வைப்பதற்கு தங்களுடைய பெற்றோர் பெற்றுக்கொள்ள இயலாத வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக உம் பிள்ளைகள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான மதிப்பெண்களுக்கு ஏற்ற நல்ல கல்வி நிறுவனங்களிலே உயர்கல்வியை பெறுவதற்கு உம் பிள்ளைகளை நீர் வழிநடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை, திருமண வரன்களை, நல்ல வாழ்க்கை சூழலை உம் பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுத்து நல்லாயனாக உம் பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதிக்கப் போகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, கொளுத்துகிற இந்த வெயிலினால் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு வகையான உடல் உபாதைகளிலிருந்து, உள்ள காயங்களிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து மழையை உடைய பிள்ளைகள் மேல் பெய்வித்து குளிரான ஒரு சூழலை, உடைய பிள்ளைகள் விரும்புகிற அந்த ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை, உடைய பிள்ளைகளினுடைய உடல் மன காயங்கள் ஆறுகிற உடைய பிள்ளைகளுக்கு நலவாழ்வு பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு சூழலை உன் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரீவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம்.
அவர் அன்பு பிள்ளைகளாவோம், அவர் அன்பின் சாட்சிகளாவோம். திருக்குளமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், மகிழ்வுடனே நன்றி வழி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, மே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கிற இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக புனித அந்தோனியாரின் பரிந்துரையினால் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி இந்த புதிய மாதத்தில் இறைவனின் பேரன்பும் பேரிரக்கமும் புனிதரின் பரிந்துரை வழியாக நம்மையும் நம் ஜெபங்களுக்குரிய எல்லா செயல்களையும் நபர்களையும் நிரப்பும்படியாக ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்தில் இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் வழியாக நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நானும் இந்த நாளில் என்னுடைய சிறப்பான நன்றியை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்கிற திருப்பாடல் ஆசிரியரின் உணர்வுகளுக்கு ஏற்ப திருப்பணியாளராக திருப்பொழிவு செய்யப்பட்டு 22 ஆண்டுகளை நிறைவு செய்து 23ஆம் ஆண்டில் இன்றைக்கு நான் அடி எடுத்து வைக்கிறேன். இந்த 22 ஆண்டுகளும் அற்புதமாக ஆண்டவர் என்னை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். பல்வேறு நபர்கள் வழியாக நான் செய்த திருப்பணியாளருக்குரிய பணிகளை தாங்கி வலிமைப்படுத்தி இருக்கிறார். பயனற்ற பணியாளராகிய என்னை கொண்டு பயனுள்ள பல காரியங்களை தம் திருப்பெயரின் மாட்சிக்காக அவர் செய்திருக்கிறார். அனைத்தையும் நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். என்னை இந்த ஒரு ஊழிய பணி வாழ்வுக்கு அர்ப்பணித்த விண்ணகத்தில் வாழும் என் அன்பு பெற்றோர் திரு செல்வராஜ், திருமதி சேசம்மாள் அவர்கள் இறைவனில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க இந்த திருப்பலியில் அவர்களை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னோடு உடன் பிறந்த சகோதரர்களின் குடும்பங்கள், நண்பர்கள், குறிப்பாக என்னோடு குருத்துவ அருள்பொழிவு பெற்று பல மறைமாவட்டங்களில் பல துறவர சபைகளில் பணியாற்றுகிற அத்துணை நண்பர்களையும் இந்த திருப்பலியில் என் நன்றி உணர்வோடு இணைத்து இறைவன் திருமுன் ஒப்புக் கொடுத்து புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் அருள்பணி வாழ்வு பயணத்திற்கு துணையாக இருக்க வேண்டும். அவருக்குரிய காரியங்கள் எங்கள் வழியாக இன்னும் எதெல்லாம் நடைபெற வேண்டும் என்று அவர் திருவுளம் கொண்டிருக்கிறாரோ அவைகள் நிறைவேற தொடர்ந்து எங்களை கையளிக்கிற பிள்ளைகளாக இந்த திருப்பலியில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற வேளையில் இறை மக்களாகிய நீங்களும் எனக்காக என்னோடு இணைந்து இந்த நாளில் குருத்துவ அருள்பொழிவு நாளை நினைவு கூறுகிற என்னுடைய வகுப்பு தோழர்களுக்காக சிறப்பு ஜெபங்களை முன்வைக்கும்படியாக உங்களை அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். புனித அந்தோனியாரின் பரிந்துரையில் வாழும் உம்மக்களாகிய எங்கள் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். அதனால் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கிற நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர்கள் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்கள் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி
கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சியை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
இயல் 14 27 தொடங்கி 31 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்பாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காய்? இதோ நான் இருக்கின்றேன், என்னை அனுப்பிவிடும். இதோ நான் இருக்கின்றேன், என்னை அனுப்பிவிடும். நீ போய் இந்த மக்களுக்கு கேட்டும் கேட்டும் உணரமாட்டீர்கள், பார்த்தும் பார்த்தும் நீங்கள் அறியீர்கள் என்று சொல்வாயாக. இதோ நம் நெருப்புத் தழல் உன் உதடுகளை தொட்டது. நீ வா, அவர்களிடம் உன்னை அனுப்புகின்றோ. உன்னை இறைவாக்கினராய் ஏற்படுத்தினோ. என்னை நீ அழைத்ததால் எனக்கு பயமில்லை. பாவங்கள் உண்டு, பலவீனமுண்டு, என்றும் தயக்கமில்லை. என்னை நீ அழைத்ததால் எனக்கு பயமில்லை. பாவங்கள் உண்டு, பலவீனமுண்டு, என்றும் தயக்கமில்லை. உன் துணையில் பணியாற்ற என்னையே தருகின்றே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனின் துணையில் பணியாற்ற என்னையே தந்த அருள்பொழிவு வேலையின் ஆண்டு நிகழ்வை, அந்த ஆண்டு நாளை நன்றியோடு நினைவு கூறுகிற இந்த நாளில் இதோ இயேசுவின் பெயரால்
திருத்தூது பணிக்கு அழைக்க பெற்ற திருத்தூதர் புனித பவுலும் திருத்தூதர் புனித பர்னபாவும் அந்தியோக்கியாவில் தொடங்கினத பயணம் பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல சவால்களுக்கு மத்தியில், பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் இறைவனினுடைய திருப்பெயர் மாட்சியடையும்படியாக ஆவியின் கனிகளை விளைவிக்கக்கூடிய அற்புதமான பயண அனுபவம் மீண்டும் அந்தியோக்கியாவில் நிறைவு பெறுகிற ஏறக்குறைய 2 ஆண்டுகளினுடைய நற்செய்தி பயணத்தின் பணிவாழ்வின் அனுபவத்தை சுருக்கி சொல்லுகிற பதிவுதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம். அன்புக்குரியவர்களே, 22 ஆண்டுகள் என்னுடைய அருள்பணி வாழ்வும் இறைவனின் அருட்கர துணையோடு உதவி பங்கு தந்தையாக, பங்கு பணியாளராக, நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டவனாக இறைவனால் வழிநடத்த பெற்றிருக்கிறேன் என்பதை திருத்தூதர் பவுலோடும் திருத்தூதர் பர்னபாவோடும் உடனிருந்து செயல்பட்டவர் என்னோடும் உடன் இருக்கிறார். குறைகள் உண்டு, பலகீனம் உண்டு. ஆனாலும் கூட இறைவன் வலிமை வாய்ந்த வீரனாக உடனிருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் பணிவாழ்வு தொடர்கிறது. 23ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கிறது. என்னோடு இணைந்து நன்றி கூறுங்கள். எனக்காகவும் என்னுடைய வகுப்பு தோழர்களாக பல்வேறு மறைமாவட்டங்களில் பல்வேறு சவால் நிறைந்த சூழல்களில் இறை ஆட்சிக்காக எழுச்சியோடு பணியாற்றுகிற அனைவருக்காகவும் ஜெபியுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை உங்களிடம் அழைப்பை பதிவு செய்து இன்றைய இறை வார்த்தை பகிர்வுக்குள்ளே உங்களை இட்டு செல்ல அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி பணியில் கல்லடி படுகின்ற நிகழ்வோடு, திருத்துதர் பவுல் கல்லடி படுகிற நிகழ்வோடு இன்றைய முதல் வாசகம் தொடங்கியது. ஆனால் எத்தனைதான் வேதனைகள் நிறைந்த ஒரு பணியாக இருந்தாலும், உபத்திரவங்கள் உள்ள பணியாக இருந்தாலும், ஏண்டா இந்த வாழ்க்கைக்கு வந்தோம் என்று தனிப்பட்ட வகையில் நொந்து கொள்ளுகிற ஒரு பணியாக இருந்தாலும், பவுலடியார் மிக சிறப்பாக அந்த வேதனை தலத்தை களத்தை இறை துணையோடு கடந்து செல்லுகிற ஒரு மனநிலையை பார்க்கிறோம். அவரே கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பதிவு செய்திருப்பதைப் போல, உங்களுக்காக, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்காக நான் படும் துன்பங்களில் இப்போது மகிழ்ச்சி கொள்கிறேன். திரு அவையாகிய தம் உடலின் பொருட்டு கிறிஸ்து படவேண்டிய வேதனைகளில் இன்னும் குறைவாயிருப்பதை என் உடலில் நிறைவாக்குகிறேன் என்று தாழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு பவுலடியார் எழுதுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, பல இடங்களில் நற்செய்தி பயணத்தில் நற்செய்தியை அறிவித்த தலங்களில் எப்படியெல்லாம் துன்பங்கள் தன்னை வாட்டியது என்பதையெல்லாம் அவர் பட்டியல் போட்டு நமக்கு காட்டியிருக்கிறார். குறிப்பாக கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள், அதேபோல் அதே அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் 4 முதல் 10 வரை உள்ள வசனங்கள், 11வது அதிகாரத்தில் 22 முதல் 23 வரை உள்ள வசனங்கள், இவை அனைத்திலும் அவர் நற்செய்திக்காக, இயேசுவுக்காக எப்படியெல்லாம் நான் நெருக்கடிக்கு, மனவேதனைக்கு, அவமானத்திற்கு உள்ளானேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் அவர் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காரியம், இயேசுவுக்காக நான் ஏற்றுக்கொண்ட அருள்பணி வாழ்வோ, நீங்கள் வாழுகிற பொது நிலையினருக்குரிய அந்த அற வாழ்வோ, அதில் பல்வேறு துன்பங்களை
நாம் எதிர்கொள்ளுகிற போது இறைவனுக்காக, இயேசுவுக்காக என்கிற மன உறுதியோடு நாம் அந்த துன்பங்களை கடந்து செல்ல வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. அதே போல நற்செய்தி பயண அனுபவத்தை பதிவு செய்கிற அந்த திருத்தூதர்கள் பணி புத்தகம் பவுலும் பர்னபாவும் வெறுமனே துன்பங்களை கடந்து வந்தது மட்டுமல்ல, இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தது மட்டுமல்ல, இயேசுவின் பெயரால் வல்ல செயல்களை ஆற்றியது மட்டுமல்ல, திரு அவைகளை உருவாக்குகிறார். நம்பிக்கையாளர்கள் ஒன்றுபட்டு சகோதர குடும்பங்களாக கூடி வர வேண்டும். அவர்கள் குறிப்பிட்ட ஒரு தலைமைத்துவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அவர்களுக்கு மூப்பர்களை, திரு அவையினுடைய கண்காணிப்பாளர்களை ஏற்பாடு செய்து கொடுத்து அதை முறைப்படுத்தக்கூடிய நம்பிக்கை வாழ்வு என்பது தொடர்ந்து செல்ல வேண்டும். பல தடைகளுக்கு மத்தியிலும் அது முடிந்து விடுகிற ஒன்றாக இல்லாமல் இன்னும் அநேகரை பற்றி எரிய வைக்கக்கூடிய ஒரு வல்லமையான அனுபவமாக அது அமைவதற்கான சிறப்பான முன்னெடுப்புகளையும் பவுலடியாரும் பர்னபாவும் செய்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உண்மையான சீடருக்கு நற்செய்தி அறிவித்தல் என்பது ஒரு தலையாய கடமை. இந்த பணியை நாம் செய்கிற போது நிச்சயமாக கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார். நாம் நினைத்திராத அரும்பெரும் செயல்களையெல்லாம் அவர் ஆற்றுகின்றார் என்பது இந்த பயணத்தில் உண்மையாய் நேர்மையாய் தங்களை கையளிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமாகவே நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாமும் கூட பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வழியாக, அடுத்தடுத்து பெற்றுக்கொண்ட அருள் அடையாளங்கள் வழியாக இத்தகைய தூதுரை பணிக்கு, நற்செய்தி பணிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் இறைவனுக்கு தொண்டாற்றுவதுதான் நம்முடைய முதன்மையான செயலாக இருக்க வேண்டும். அதை பவுலும் பர்னபாவும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போல பவுலும் பர்னபாவும் இந்த நற்செய்தி பயணத்தில் நாம் பார்ப்பது, அவர்கள் நாங்கள் இதை செஞ்சோம், நாங்கள் அதை பேசணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பெருமைப்படலை. மாறாக பயனற்ற பணியாளர்களாகிய தங்களுடைய அந்த ஒரு இருப்பை கொண்டு எல்லாம் வல்ல கடவுள் திரு அவைக்கு அவர்களை கொண்டு சந்திக்கும்படியாக கடவுள் திருவுளம் கொண்ட மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை, உண்மையான அமைதியை, வாழ்வை, விடுதலையை, நோயிலிருந்து உபத்திரவங்களிலிருந்து நலமாகும் நிலைகளை தந்தார் என்பதை குறித்துத்தான், கடவுளை குறித்துத்தான் அவர்கள் பெருமை கொள்ளுகிறார்கள் என்பதும் முதல் வாசகம் நமக்கு தரக்கூடிய அற்புதமான சிந்தனையாக இருக்கு. நான் தான் இதை குடும்பத்துக்காக பண்ணேன், உனக்காக நான் இதைத்தான் பண்ணேன், நான் பங்குல நான் தான் இதை பண்ணனேன் அப்படி சொல்லி நான் பெருமை கொள்வதற்காக அல்ல, நீங்கள் பெருமை கொள்வதற்காக அல்ல, விளையச் செய்கிற இறைவனுக்கே, எல்லாம் வல்லவருக்கே, இயேசுவுக்கே பெருமை என்பதை உணர்த்தக்கூடிய பவுலை போல, நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரை போல நாம் தொடர்ந்து இறை பணியை ஆற்ற வேண்டும். அதே போல முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு சிறப்பான செய்தி, அவர் கடவுள் இந்த திருத்தூதர்களினுடைய நற்செய்தி பணி வழியாக, பயணம் வழியாக பிற இனத்தாருக்கு நம்பிக்கையின் வாசலை திறந்து வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு குறுகிய எல்கைகளுக்குள்ளே பயணிக்கக்கூடிய போக்கு பல நேரங்களில் நம்ம இருக்கிற, இதுக்கு தாண்டி நம்ம போயிடக்கூடாது, இதுதான் நமக்கு கம்ஃபர்ட் ஜோனு, இதுக்கு மேலே போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று பயந்து பதுங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அல்ல. மாறாக இயேசுவுக்காக என்ன சவால் வந்தாலும் எதிர்கொண்டு நான் செல்வேன், என் வழியாய் இறை செய்தி, இயேசுவின் உடனிருப்பு யாருக்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அப்படியாய் செல்வதற்கு என்னை தொடர்ந்து கையளிப்பேன். அது எப்படிப்பட்ட ஒரு பணியாக இருந்தாலும் அந்த பணியை இறைவனுக்காக ஆற்ற, இயேசுவுக்காக செய்ய நான் விரும்பினது தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை கடந்து இறைவன் விரும்புவது என்னில் நடந்தேறட்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகளாக புனித பவுலை போல, பர்னபாவை போல, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரை போல நாமும் நம்மை கையளிக்கிற போது நிச்சயமாக அறியாத மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு
கடவுள் தன் இரக்கத்தை, தன் அன்பை, தன் பரிபிரக்கத்தை, தன் தொடுதலை, தன் விடுதலையை நம் வழியாக கொண்டு சேர்ப்பார் என்பது ஆழமான செய்தியாக முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சாட்சிய பணி வாழ்க்கையை நாம் தொடர்ந்து ஆற்ற வேண்டும். நம் பிள்ளைகளுக்காக, நாம் பணியாற்றுகிற தலங்களில், நம்முடைய இலக்கு மக்களுக்காக என்று சொல்லுகிற போது பல நேரத்தில் நம்மை கலக்கமுறச் செய்கிற, நடுநடுங்கச் செய்கிற வாழ்க்கையில் தடைகள் வரும், கைவிடப்பட்ட நிலைகள் வரும். யாரை நம்பி இருந்தோமோ அவங்களே நம்மளை காலை வாரி விடுவார்கள். அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் உண்மையான இயேசுவின் அமைதியினால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நம் வாழ்வு செல்லணும் அப்படிங்கிறத இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் அற்புதமாக திருத்தூதர்களுக்கு போதனையாக தருவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பிறப்பே இந்த மானுடத்திற்கு அமைதியை வாக்களித்த பிறப்பு. இந்த இயேசுவை மெசியாவாக நமக்கு அறிமுகம் செய்கிற இறைவாக்கினர் எசாயாவே இந்த மெசியாவுக்கு காலம் காலமாக மக்கள் காத்திருக்கக்கூடிய இந்த கடவுளின் மகனுக்கு, மீட்பை பெற்றுக் கொடுப்பவருக்கு எப்படிப்பட்ட பெயர்களை அவர் கொடுக்கிறார் பாருங்கள். எசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 7 வசனங்களில் அவர் மெசியாவின் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர். அன்புக்குரிய, அதனால தான் இயேசு பிறக்கும் போது அந்த இடையர்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிற போது வான தூதர்கள் பாடுகிற அந்த பாடல் வரிகள் என்பது உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி. அந்த அமைதியை, உண்மையான அமைதியை, அதிகாரம் கொண்டு பிறரை அடக்கி ஆளுகை செய்து கொடுக்கக்கூடிய அமைதி அல்ல, மாறாக உள்ளத்திலே உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்காகவே நான் இருக்கிறேன், உன்னை எந்த தீங்கும் மேற்கொள்ளாது என்று உறுதிப்படுத்தக்கூடிய கனிவு நிறைந்த, அன்பு நிறைந்த, ஆற்றல் தருகிற, வலிமை தருகிற அமைதியைத்தான் இயேசு கொணர்ந்தார். தந்தையிடமிருந்து அதைத்தான் அவர் பெற்றுக்கொண்டார். தன் திருத்தூதர்களுக்கு இன்றைய நற்செய்தியில் சொல்லுகிற போது அப்படிப்பட்ட அமைதியைத்தான் கொடுத்தார். அந்த அமைதிதான் திருத்தூதர் பவுலை, திருத்தூதர் பர்னபாவை நற்செய்தி பணி வாழ்க்கையில் இயக்கியது. நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாரையும் கூட இதே ஒரு அமைதிதான் அவரை சாட்சிய வாழ்வுக்கு வழிநடத்தியது என்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய அருள்பொழிவின் ஆண்டு நாளை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில் நிச்சயமாக இந்த அமைதிதான் என்னை வழிநடத்துகிறது என்பதை நான் உண்மையாக உணர்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய அருள்பணி வாழ்வுக்கு நான் எடுத்துக்கொண்ட குருத்துவ அந்த ஒரு விருது வாக்கு என்பது திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், மன்னிக்கவும் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம், இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். ஆங்கிலத்தில் டு லிவ் பீசபிளி வித் ஆல் என்கிற இந்த விருது வாக்கோடு 5/5/2004 அன்று தொடங்கிய இந்த சிறப்பான பயணம் 22 ஆண்டுகளை நிறைவு செய்து 23ஆம் ஆண்டை தொடங்கக்கூடிய வேளையில் இயேசுவின் உண்மையான அமைதி என்னை ஆட்கொள்ளும்படியாக, என் வழியாக, என் பணிகள் வழியாக யாரையெல்லாம் நான் சந்திக்கிறேனோ, யாருக்கெல்லாம் இயேசுவின் செய்தியை அறிவிக்கிறேனோ அவர்களுக்கெல்லாம் இந்த அமைதியே அவர்களை நெறிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அமைதியை தர வேண்டும், அவர்களுக்கு ஆற்றலை தர வேண்டும், வலிமையை தர வேண்டும், நலமான நிலைகளை தர வேண்டும், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற என்னுடைய ஜெபத்தை என்னால் வரை கேட்டு வழிநடத்தி வந்திருக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து அவர் தரும் அமைதியால் ஆட்கொள்ளப்பட்டவனாக, அவர் தருகிற அமைதியை பிறரோடு வாழக்கூடிய, பகிரக்கூடிய ஒரு அருள் பணியாளராக என் பணிவாழ்வு தொடர்கிற இவ்வேளையில் என்னை நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாரின் அருட்காவலுக்குள் ஒப்புக் கொடுக்கிற ஒரு மகனாக ஜெபிக்கக்கூடிய வேளையில் நீங்களும் உங்களையும், உங்களுடைய குடும்பங்களையும்,
உங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் இதோ நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பாதுகாவலுக்குள்ளே ஒப்புக்கொடுங்கள். இயேசுவின் நிறைவான அமைதியினால், உண்மையான அமைதியினால் வழிநடத்த பெற்று அநேகருக்கு அந்த அமைதியை பகிர்ந்த புனிதரின் அருட்காவல் நமக்கு, நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளுக்கு அமைதியை, பாதுகாப்பை, பயத்தை கடந்த ஒரு வாழ்க்கையை, கலக்கத்தை கடந்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை, வலிமையை, ஆசிரை, ஆற்றலை பெற்றுக்கொள்ள நமக்கு துணை செய்வதாக. ஆமேன். மடியாமர்ந்து உன்னையே பழித்தல் உறவென்றாகுமா? உன்மொழி கேட்டு இன்வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா? உன்மடியாமர்ந்து உன்னையே பழித்தல் உறவென்றாகுமா? உன்மொழி கேட்டு இன்வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா? உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், இந்த உள்ளத்தை தருகின்றேன். கானங்கள் பாடும் காலை. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்பொரும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. எப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதா அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார்.
மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், குறிப்பாக திருநிலைப்பாட்டு ஆண்டு நாளில் நன்றி கூறி உம் திருமுன் மீண்டும் அர்ப்பணிக்கின்ற அடியானாகிய என்னையும் என்னோடு வகுப்பு தோழர்களாக இருந்து திருப்பொழிவு பெற்ற அனைத்து அருள்பணியாளர் நண்பர்களின் வேண்டுதல்களோடும் பல்வேறு தேவைகளோடும் திருமுன் புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக தங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிற பக்தர்களின் வேண்டுதல்கள், இந்த சிறப்பான ஆசிரை அநேகர் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஆராதனை டிவி என்கிற வலையொலிதள பணிகளுக்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற ஆராதனை டிவி பணியாளர்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருபுலமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை பொரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை
புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.